அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் அவர்களின் வரலாறாகும். சோழ நாட்டின் துறைமுக நகராக நாகப்பட்டினம் விளங்கிய காலம் அது. நாகப்பட்டினம் கடற்கரைக்கு அருகே நுழைப்பாடி என்ற இடத்தில் பரதவர் என்னும் இனத்தவர் மீன்பிடி தொழில் செய்து வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு தலைவராக அதிபத்தர் இருந்தார். அவர் சிவபக்தி மிகுந்தவர் என்பதால் தனக்கு கிடைக்கும் மீன்களில் சிறந்தவற்றை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். தனக்கு ஒரு மீன் மட்டுமே கிடைக்கும் காலங்களிலும் இந்த வழக்கத்தை தவறாது கடைபிடித்து வந்தார். அதிபத்த நாயனாரின் உயர்ந்த பக்தியை உலகிற்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடலை அதிபத்த நாயனாரிடம் நடத்த ஆரம்பித்தார். அதிபத்த நாயனார் தினமும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும்போது மீன்கள் சிக்குவது குறைந்து கொண்டே வந்தது. இதனால் அதிபத்த நாயனாரின் குடும்பத்தில் வறுமை ஏற்படத் தொடங்கியது. ஆனாலும் அதிபத்த நாயனார் தன்னுடைய வலைகளில் சிக்கும் முதல் மீனை சிவபெருமானுக்கு அளிப்பதை நிறுத்தவே இல்லை. சிவனின் திருவிளையாடலால் அதிபத்தருக்கு நாளொன்றுக்கு ஒரு மீன் மட்டுமே கிடைத்து வந்தது. அப்போதும் அந்த ஒரு மீனையும் இறைவனுக்கு அர்ப்பணித்துவிட்டு அதிபத்தர் பசியோடு இருந்தார். அவரைப் போலவே அவரது குடும்பமும் உறவுகளும் உணவின்றி வருந்தினர். தொடர்ந்து பல நாட்கள் இவ்வாறு ஒரு மீன் கிடைப்பதே நிகழ்ந்தது. ஆயினும் அதிபத்தர் தன்னுடைய நெறியிலிருந்து தவறாமல் சிவபெருமானுக்கு மீன் அர்ப்பணிக்கும் சேவையை தொடர்ந்து செய்து வந்தார். காலப்போக்கில் அதிபத்த நாயனாரின் குடும்பமே கடுமையான வறுமையில் வாடியது. அதிபத்த நாயனாரின் உடலும் நாளுக்கு நாள் தளர்ந்து கொண்டே வந்தது. இதை பார்த்து மிகுந்த கவலையுடன் அதிபத்த நாயனாரின் மனைவி கணவனிடம், நம் பசியை தீர்க்க வீட்டில் எந்த பொருளுமே இல்லை. நம் குழந்தைகள் எல்லோரும் பசியுடன் பலவீனமாக இருக்கிறார்கள். நீங்கள் பொருள் ஏதாவது சம்பாதித்து கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அதிபத்த நாயனாரும் தனது மனைவி சொல்வதை கேட்டு தனது குழந்தைகளுக்காக கடலுக்கு மீன் பிடிக்க சென்றார். அதிபத்தரை சோதிக்க விரும்பிய சிவபெருமான் மீனுக்கு பதிலாக பொன் மீனை அதிபத்தரின் வலையில் பிடிபடிமாறு செய்தார். அந்த மீன் மீனுறுப்பெல்லாம் அமைந்த அற்புத படைப்பாக இருந்தது. அந்த மீனில் இரத்தின மணிகள் பதிந்த பொன்மீனாக இருந்தது. அதனை வலையில் பிடித்த வலைஞர்கள் மிகவும் மகிழ்ந்து அதிபத்தரின் கூறினார்கள். அதிபத்த நாயனாரே, இன்று உமக்கு ராசியான நாள். அதனால்தான் நீங்கள் வீசிய வலையில் தங்க மீன் கிடைத்துள்ளது. இந்த மீனை கொண்டு போய் உங்கள் மனைவியிடம் கொடுங்க. உங்களது வம்சமே செல்வ செழிப்பாக வாழலாம் என்று சொன்னார்கள். தங்க மீனை கண்டதும் அதிபத்த நாயனாரின் மனதில் எந்த சலனமும் ஏற்படவில்லை. வழக்கம்போல் வலையில் சிக்கிய மீனை இறைவனுக்கு கொடுப்பது போலவே இந்த தங்க மீனையும் சிவபெருமானுக்கு உரியது என்று கூறி கடலில் விட்டுவிட்டார். அதிபத்த நாயனாரின் இந்த செயலை கண்டு அருகில் இருந்தவர்கள் எல்லோரும் திகைத்து நின்றனர். அதிபத்தரின் பக்தியை மெச்சிய சிவபெருமான் அவர் பார்வதி தேவியுடன் இணைந்து காட்சி தந்தார். அதன் பின் அதிபத்தருக்கு முக்தியும் அளித்தார். அதிபத்த நாயனாரின் குரு பூஜை ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகின்றது. இன்றைக்கும் ஆவணி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று தங்க மீனை சிவபெருமானுக்கு கொடுக்கும் திருவிழா நாகப்பட்டினத்தில் உள்ள காயாரோகண சுவாமி கோயிலில் நடைபெறுகிறது. இந்த திருவிழாவில் அதிபத்த நாயனாரின் உற்சவ சிலையை ஒரு கட்டுமரத்தில் வைத்து மீன்பிடிக்க கடலுக்கு போவார்கள். அப்போது கடலில் வலை வீசுவது போலவும் அந்த வலையில் தங்க மீன் சிக்குவது போலவும் அதை அதிபத்த நாயனார் சிவபெருமானுக்கு அர்ப்பணிப்பது போலவும் பாவனை செய்வார்கள். அந்த நேரத்தில் கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அதிபத்த நாயனாருக்கு முக்தி அளிக்க கடற்கரைக்கு வருகிறார். கடற்கரைக்கு வரும் சிவபெருமானுக்கு அந்த தங்க மீனை படைத்து பூஜையும் செய்வார்கள். அப்போது அந்த கடற்கரைக்கு வரக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் சிவபெருமான் அருளாசி வழங்குவார். நாகப்பட்டினத்தில் உள்ள இறைவனின் பெயர் காயாரோகணேஸ்வர சுவாமி, அம்மனின் பெயர் நீலாயதாட்சி அம்மன். இந்த ஆலயம் ஒரு முக்தி தரும் ஆலயம். காசியைப் போல இந்த தலத்திலும் முக்தி மண்டபம் இருக்கின்றது. இந்த தல ஈசனையும் அம்பாளையும் வழிபடுவதால் இறப்பிற்கு பின் முக்தி நிச்சயம். வாழும்போது பக்தியுடன் வாழ்ந்தால் நம் வாழ்க்கைக்கு பிறகு சிவபதம் நிச்சயம். இறந்தவர்களின் ஆன்மா முக்தி பெற இந்த தல ஈசனுக்கு மோட்ச தீபம் ஏற்றியும் நாம் வழிபடலாம். பொதுவாக கோவிலுக்கு அருகில் யாராவது இறந்துவிட்டால் கோவில் நடையை அடைத்து விடுவார்கள். பரிகார பூஜைகள் செய்த பின்னர் தான் நடையை திறப்பார்கள். ஆனால் இந்த தலத்தில் மட்டுமே நடை திறந்தே இருக்கும். சிவனருள் பெற்ற அதிபத்த நாயனாருக்கு மரியாதை தரும் விதமாக இந்த ஊரில் யாரேனும் இறந்துவிட்டால் அவர்களுக்கு இத்தல சிவபெருமான் சார்பில் மரியாதை செய்யும் நிகழ்வு நடைபெறுகின்றது.
இறந்தவரின் உடலை ஆலயத்திற்கு முன்பாக வைத்து விடுவார்கள். அப்போது சிவாச்சாரியார் கருவறையில் உள்ள சிவலிங்கத்துக்கு அணிவித்த மாலை, வஸ்திரம் ஆகியவற்றை இறந்தவர் உடலுக்கு அணிவித்து தீர்த்தம் கொடுப்பார். அதன் பிறகே இறுதிச் சடங்கிற்காக தூக்கிச் செல்வார்கள். இவ்வாறு செய்வதால் இறந்தவரின் ஆன்மா சிவபதம் அடைவதாக நம்பப்படுகிறது. சிவபெருமானின் அருள் கிடைப்பதற்கு பணமோ பொருளோ கல்வியோ தேவையில்லை. தூய்மையான மனமும் இறை அர்ப்பணிப்பு மட்டும் இருந்தால் போதுமானது. சிவபெருமானின் அருள் கிடைக்கும் என்பதைத்தான் இந்த அதிபத்த நாயனாரின் வரலாறு நமக்கு உணர்த்துகின்றது. இவரை விரிதிரை சூழ் கடற்நாகை அதிபத்தர்க்கடியேன் என்று திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். அதிபத்தர் என்றால் சிறந்த பக்தர் என்று பொருளாகும். அதிபக்தர் என்பதே அதிபத்தர் என்று மருவி வழங்கப்படுகின்றது. அதிபத்தர் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி.